கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகி கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த யோவானின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அன்புக்குரிய விசுவாசிகளே, தென்னிந்திய திருச்சபை இந்த நாள்ல திருமுழுக்கு என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். திருமுழுக்கு என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது. ஞான ஸ்நானம், பாப்டிசம் என்று சொல்லுவோம். அதிலே சிலர் முழுக்கு ஞான ஸ்நானம், சிலர் தெளிப்பு, சிலர் ஊற்றுதல், இவை எல்லாவற்றுக்குமான அடையாளங்கள் வேதத்தில் இருக்கிறது என்பதிலே மாற்றமில்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான் பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்கிற எண்ணமும் ஆழமும், அதை பெற்றுக்கொண்டதனுடைய பின் விளைவு எனக்கு எதை காண்பிக்க வேண்டும் என்கிற அச்சாரமும் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அருமையான வேத பகுதிகளை தந்திருக்கிறார்கள். பாருங்கள், ஜலத்தில ஆண்டவர் ஜல பிரவாகத்தை உண்டு பண்ணி நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் மீட்டெடுக்கிறார். இந்த ஜலம் இங்கு ஒரு மீட்பின் கருவியாக செயல்படுகிறது. நிர்மூலமான மக்களை, இறைவனை விட்டு தூரம் போன மக்களை ஆண்டவர் தண்ணீரிலே அழித்து நீதி செய்கிற மனிதனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். கொலோசையருக்கு எழுதின கடிதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல கடவுள் புதிய படைப்பாக பார்க்கிறார். கடவுள் புதிய படைப்பாக பார்க்கிறார். நோவா கூட அந்த காலத்தில் அவன் தண்ணீர் வற்றி வடிந்ததும் இறைவனுக்கு சுகந்த வாசனையான பலியை செலுத்தினான். இங்கு நான் புதிய படைப்பாக இறைவனுடைய சமூகத்துல வரும் பொழுது, இறைவனுடைய பிள்ளையாக இறைவன் படைத்த உலகத்துல வலம் வரும் பொழுது, இறைவனை உயர்த்துகிற பாணி நமக்கு தேவை. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்துல யூதருக்கு அதிகாரியான ஒரு மனிதன், அவன் ஒரு பரிசேயன், இரவு நேரத்திலே ஆண்டவரை தேடி வருகிறான். அவனிடத்துல காணப்படுகிற ஒரு குறையை அவன் அங்கே வெளியரங்கமாக்குகிறான். என்ன அவனிடத்துல காணப்படுகிற குறை? ஒரு மனிதன் எப்படி மறுபடியும் பிறப்பான்? How a person can be born again. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குள் புதிதாக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுகிறோம். கொரிந்தியர்கள் கடிதத்தில் எழுதும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த புதிய சிருஷ்டியைத்தான், புதிய படைப்பைத்தான் ஆண்டவர் தன் தாசன் வழியாய் சொல்லும் பொழுது மறுபிறப்பு என்று சொல்லுகிறார். இது மேலிருந்து வருகிறது, இறைவனுடைய தொடுதலினால் வருகிறது. அந்த தொடுதலினால் வருகிற புதிய படைப்பாய் நான் புரிந்து கொள்ளுவேன் என்று சொன்னால், இறைவன் என்னை தொடும் பொழுது ஏற்படுகிற வல்லமை ஒரு வெற்றியின் நிறைவை தருகிற ஒன்றாய் காணப்படும். அன்புக்குரிய விசுவாசிகளே, நான் தண்ணீரிலே மூழ்கினாலும் சரி, தண்ணீரிலே தெளிக்கப்பட்டாலும் சரி, தண்ணீரிலே ஊற்றப்பட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியின் தொடுதல் எனக்கு அவசியமாய் காணப்படும். தொட ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. திருமுழுக்கின் மகத்துவத்தை புரிந்து உமக்குள்ளாய் நாங்கள் பிறந்து உமை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.